வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு பலாக்கொட்டையில் ஒரு பொரியல் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ பலாக்கொட்டையை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இதை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ குக்கரை மூடிட்டு இப்போ வெயிட் போட்டாச்சு. 2 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 2த்தையும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டை அவிக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டேன், அதனால திட்டமாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும். இப்போ குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இப்போ பலாக்கொட்டையை 2 விசில் வச்சு எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். எல்லாம் இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சிடறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பலாக்கொட்டை சூப்பராக இப்போ வெந்து வந்துருக்கு பாருங்க. இப்போ பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக மட்டன் சுவையில் பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.